பாராளுமன்றத்துக்குள்ளேயே பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பேச்சை பேச விடாமல் கடுமையாக கூக்குரலிட்டு கத்தி கதறி அந்த பேச்சுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகளையும் இன்றைய தினம் பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிலே மனநல காப்பகங்களில் சுமார் 18,000ற்கு மேற்பட்டவர்கள் ஸ்பெயினும் அயர்லாந்தும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அயர்லாந்து பாராளுமன்றத்திற்கு வெளியிலே பறந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய கொடி. விரைவில் ரஃபா பார்டரை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறது ஐரோப்பிய யூனியன் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவது இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு தலையீடியாக மாறப்போகும் என்பதில் மாற்றுக்கருத்து. ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய செருப்புகளின் அடையாளம் உங்களுடைய ஜியோனிச ஆக்கிரமிப்பு படையின் கன்னத்தில் இருக்கிறது என்று அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லி இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று உலகமே விரும்பக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் தான் இந்த மாற்றம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது உண்மையா பொய்யா என்கிற எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா வெளியிடவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 235 நாட்களாக காசா மீதான இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ரஃபாவிலே மிக கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு எதிராக பாரிய கண்டனங்களும் சர்வதேச அளவிலே இடம்பெற்று வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இன்றைய நாளிலே பல நாடுகளிலும் இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. பிரான்சினுடைய தலைநகரங்களிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், மொரோக்கோவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம். இப்படி பல நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்க முடியும். இந்த வகையிலே பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு ஒருபுறம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்புகளும் சர்வதேச மட்டத்திலும் உள்நாட்டுக்குள்ளேயும் பாரிய அளவில் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுக நகரத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக ரஃபா மீதான தாக்குதலை நடத்துமாறு கோரி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 8 இஸ்ரேலியர்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களையே கைது செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மனோநிலையும் தொடர்ந்து உருவாகி வருகிறது. அதே நேரம் இஸ்ரேலிய பாராளுமன்றத்திலே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசிக் கொண்டிருக்கும் போது பணைய கைதிகளாக கைது செய்யப்பட்டு தற்போது காசாவிலே ஹமாஸ் வசம் இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பேச்சை பேச விடாமல் கடுமையாக கூக்குரலிட்டு கத்தி கதறி அந்த பேச்சுக்கு இடையூறு விளைவித்த காட்சிகளையும் இன்றைய தினம் பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலை சர்வதேச மட்டத்திலே பாரிய அளவுக்கு உருவெடுத்து வருவதை இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தொடர்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இஸ்ரேலிய ஊடகங்களினுடைய கருத்துக்கள் பிரகாரம் இதுவரைக்கும் இஸ்ரேலிலே மனநல காப்பகங்களில் சுமார் 18,000ற்கு மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலில் யுத்தத்தில் பங்கெடுத்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மனநல கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் 18,000ற்கு மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த எண்ணிக்கை என்பது
கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்கிறது ஜியோனிச ஊடகங்கள். இந்த செய்திகள் எல்லாம் இஸ்ரேலிய இராணுவமே காசாவுக்குள் சென்று மனோநிலை அடிப்படையிலேயே எவ்வளவு தூரம் வலுவிழந்திருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக காசாவிலே நடக்கக்கூடிய சண்டைகள், காசாவிலே இடம்பெறக்கூடிய இஸ்ரேலுடைய அநியாயங்களை பொறுத்தவரையில் யதார்த்தமாக அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளும் தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அவர்கள்தான் அங்கு யுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். தங்களுடைய மக்கள் 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்கள்தான் இப்படியான ஒரு நிலைக்கு யதார்த்தமாக தள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு யதார்த்தம் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருளால் காசாவில் இருக்கக்கூடிய, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளாக இருந்தாலும் அல்லது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை போல உளவியல் ரீதியாக பைத்தியம் பிடித்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வகையில் பாதிக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல இதற்கான அடிப்படை காரணமே என்ன தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து, கஷ்டம், கவலை ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், நம்ம பொதுவாக என்னன்னா இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறத நம்ம எப்படி நினைச்சிருக்கோம்னா, யாராவது மௌத்தா போன செய்தி கேட்டால் மட்டும் தான் சொல்லணும்னு தான் பல பேரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது அதற்காக மாத்திரம் சொல்லப்பட்டதல்ல. எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் நாம் சொல்வதற்கு அனுமதிக்க அறிவுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வீட்டில் யாராவது மௌத்தா போயிட்டாங்களா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு பைக்கை வெளியே எடுக்கிறோம், ஸ்டார்ட் ஆகலையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு கவலை தருகிற விவகாரம் நடந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அதை கடந்து போய் பாருங்க, உள்ளத்துக்கு அமைதியாக இருக்கும். இஸ்ரேலியர்களை போன்று பைத்தியம் பிடித்து சுத்த வேண்டிய நிலைமை ஏற்படாது. அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களைப் போல 36,000 பேர் கொல்லப்பட்டாலும் அந்த சிறுவர்கள் இன்றும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்கள் இந்த யுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள், கட்டுப்படவில்லை, சரண்டராகவில்லை. ஹமாஸ் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று வீதியில் இறங்கி போராடவில்லை, ஹமாஸோடு துணை நிற்கிறார்கள் என்பதற்கான காரணம் இதுதான். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்குமான வித்தியாசமும் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அற்புதமான பிரார்த்தனையில் தான் அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன முக்கியமான மகிழ்ச்சிகரமான சம்பவம் என்று சொன்னால், இன்றைக்கு ஸ்பெயினும் அயர்லாந்தும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மே மாதம் 28ஆம் தேதி நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று சொல்லி ஸ்பெயின் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இன்றைக்கு ஸ்பெயினுடைய பாராளுமன்றத்திலே இதற்கான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. ஸ்பெயினுடைய அமைச்சரவை இதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. தாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக, சுதந்திர தேசமாக அங்கீகரிக்கிறோம் என்று இன்றைக்கு ஸ்பெயினும் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அயர்லாந்தும் இன்றைக்கு அதே அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளும் ஆல்ரெடி நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அதற்கு முன்பதாக நார்வே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. இன்றைய நாளில் அதற்குரிய அபிஷியல் அறிவிப்பை நார்வேயும் வெளியிட்டிருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய நார்வே, ஸ்பெயின், அதே போன்று அயர்லாந்து ஆகிய 3 நாடுகள் இத்தனை ஆண்டு காலமாக இஸ்ரேலோடு தோளுக்கு தோள் நின்றவர்கள், இஸ்ரேலுடைய உற்ற நண்பர்களாக இருந்தவர்கள், இஸ்ரேலுக்கு ஒன்று என்றால் துடித்து போன நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்காக வரிந்து கட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாலஸ்தீனத்திற்கான தனி நாடு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதில் இருந்து, கடந்த இந்த அறிவிப்பு வெளியாகியதில் இருந்து, நாங்கள் கொடுக்க போறோம் என்கிற
என்கிற அறிவிப்பு வெளியானதோட நார்வே நாங்கள் கொடுத்துட்டோம் என்று அறிவித்ததோட ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வேக்கான தங்களுடைய தூதர்களை விடுவித்துக் கொண்டது இஸ்ரேல். விடுவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் இந்த நாடுகளுடைய தூதர்கள் ஆல்ரெடி இஸ்ரேலுக்குள்ள ஜெருசலத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து கண்டனத்தையும் தெரிவித்திருந்தது இஸ்ரேல். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய ஐநா சபையில் உறுப்புரிமை பெற்ற 144 நாடுகளோடு இந்த 3 நாடுகளும் இணைகிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுத்த நாடுகளாக, ஐநாவின் அங்கீகாரம் பெற்ற நாடுகளாக இத்தோடு 147 நாடுகள் அங்கீகாரம் பெறுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லாஹுக்கு மட்டுமே எல்லா புகழும் என்பதுதான் நம்முடைய மிகச்சிறந்த துதிபாடலாக இருக்க போகிறது. காரணம் என்னவென்றால் இவங்க எல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, சாதாரணமான நாடுகளும் கிடையாது. நார்வே எல்லாம் சாதாரண இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது அவர்கள் தான் சமாதான பேச்சுக்கே வந்து நின்றார்கள். அந்த அளவுக்கு அமெரிக்காவோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். ஸ்பெயின் அமெரிக்காவோடு ரொம்ப நெருக்கமான நாடு. அயர்லாந்து எல்லாம் அப்படிப்பட்ட நாடுகள். அவர்களே இன்றைக்கு தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் செய்வது அநியாயம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். எனவே நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு நிற்கிறோம் என்று தோளுக்கு தோள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான சம்பவமும் அங்கே நடைபெற்று வருகிறது. அயர்லாந்துடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய லென்ஸ்டர் ஹவுஸினுடைய வெளிப்புறத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த அயர்லாந்து பார்லிமெண்ட், இது பார்லிமெண்ட்ல அயர்லாந்தினுடைய தேசிய கொடி பறக்கிற காட்சியை இங்கே நீங்க பார்க்க முடியும். இங்கே பிரம்மாண்டமாக இன்றைக்கு அயர்லாந்து பாராளுமன்றத்திற்கு வெளியிலே பறந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய கொடி என்பதையும் நீங்கள் இங்கே கவனிக்க முடியும். இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பாருங்களேன், பாலஸ்தீனத்தினுடைய கொடி இன்றைக்கு அயர்லாந்து பாராளுமன்றத்திற்கு வெளியிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் பாராளுமன்றமே ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட்டோம் என்பதை மிக அழகாக இந்த உலகுக்கு ஒரு கொடியை பறக்க விட்டே காட்டிவிட்டது அயர்லாந்து என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் டென்மார்க் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட பாலஸ்தீனத்திற்கான அங்கீகார பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தை சுதந்திர தேசமாக நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்று டென்மார்க் அறிவித்திருக்கிறது. டென்மார்க்குடைய அறிவிப்பை பொறுத்தவரையில் இதுதான் இறுதி என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஆல்ரெடி ஜனவரி மாதம் அவங்க இப்படி ஒரு பிரேரணையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஏப்ரலில் ஒன்றை கொண்டு வந்தாங்க. 2 முறையும் தோல்வி அடைந்தது. 3வது முறையும் கொண்டு வந்திருக்கிறார்கள், தோல்வி அடைந்திருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கம்யூனிச பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கிருக்கக்கூடிய இடதுசாரிகள் உள்ளிட்ட பல பேரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். வெகு விரைவில் டென்மார்க் விரும்பியோ விரும்பாமலோ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டி வரும். ஏன்னா டென்மார்க்கை பொறுத்தவரை ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, சாதாரணமாக இந்த அங்கீகாரத்தை அவர்கள் கொடுத்து விட மாட்டார்கள். ஆல்ரெடி நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பற்றிய கேலி சித்திரத்தை வரைந்து இஸ்லாமியர்களுடைய மனதை புண்படுத்துவதற்கென்றே ஒரு காரியத்தை ஆற்றியிருந்தார்கள் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள். டென்மார்க்கினுடைய ஜூலியன் போஸ்ட் பத்திரிகை தான் அந்த அநியாயத்தை செய்தது. சர்வதேச கொதித்து எழுந்தது. பல அரபு நாடுகள் டென்மார்க்குடனான தொடர்புகளை எல்லாம் துண்டிக்கிற நிலைமை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை ஆல்ரெடி காட்டக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் பாலஸ்தீன மனிதநேயம் என்பது சாதாரணமாக கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தற்போது விழிப்புணர்வு அடைந்திருக்கிற காரணத்தினால் பாராளுமன்றத்தில் ஆல்ரெடி 3 தடவைகள் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3வது முறையும் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் விரைவில் அது மீண்டும் 4வது முறை கொண்டு வரப்படும் என்பதையும் இன்றைக்கு அங்கிருக்க கூடிய கம்யூனிச தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அது விரைவில் வரத்தான் போகிறது, அங்கும் வெற்றி வாகை சூடத்தான் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ரஃபா பார்டர் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ரஃபா பார்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இருப்பதற்கான காரணமே எகிப்தினுடைய காசாவினுடைய வாசலாக இருக்கிறது. 11,000 ட்ரக்குகள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரஃபா பார்டருடைய கண்காணிப்பு பணியை கடந்த காலங்களிலே ஐரோப்பிய யூனியன் முன்னின்று செய்து வந்தது. இயூவினுடைய கண்காணிப்புல தான் ரஃபா பார்டர் இருந்தது. எத்தனை பேர்
பேர் உள்ள வருவாங்க, எத்தனை பேர் வெளியே போறாங்கிறதெல்லாம் 2007களுக்கு முன்பதாக ஐரோப்பிய யூனியனுடைய அதிகாரிகள் கண்காணித்து வந்தார்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டு காசாவினுடைய ஆட்சியை ஹமாஸ் கைப்பற்றியது. தேர்தல் வைக்கப்பட்டது. தேர்தலிலே ஹமாஸ் வெற்றி வாகை சூடியது. பிரதமர் பொறுப்பை ஹமாஸினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் ஹமாஸ் காசாவை ஆளுகிற ஆட்சியாளர்களாக, அதிகார வர்க்கமாக, அரசாங்கமாக மாற்றம் பெற்றது. அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் ரஃபா பார்டர் கண்காணிப்பிலிருந்து தற்காலிகமாக ஒதுங்கிக் கொண்டிருந்த நிலையில் தற்போது ஐரோப்பா முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு தளங்கள் உருவாக்கப்பட்டு வருகிற காரணத்தினால் மீண்டும் விரைவில் ரஃபா பார்டரை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறது ஐரோப்பிய யூனியன் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவது இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு தலையிடியாக மாறப்போகும் என்பதில் மாற்று கருத்தில். இதெல்லாம் ஐரோப்பா இன்றைக்கு பாலஸ்தீன பக்கம் சரிந்து கொண்டே இருக்கிறது, சாய்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் பாலஸ்தீன ஆதரவு தளத்தினுடைய முக்கியத்துவங்களாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரம் இன்னொரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு ஐசிஜேயினுடைய, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தீர்ப்பை, அதிரடி அறிவிப்பை உடனடியாக இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காத பட்சத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் EU முதல் தடவையாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிப்பதற்கு முயற்சி செய்யும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும் என்று ஐரோப்பிய யூனியனுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. ஒருபுறம் இராணுவ தோல்வி, ஒருபுறம் ராஜதந்திர தோல்வி. ஐரோப்பாவை தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொண்டுதான், அமெரிக்காவை தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொண்டுதான் அத்தனை ஆட்டத்தையும் அவர்கள் போட்டு வந்தார்கள். ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்தவரையில் வெள்ளையர்கள், வெள்ளை நிறத்தை தாண்டியவர்கள் எப்படி அநியாயம் செய்யப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று இருந்தவர்கள். அதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவை அந்த பாடுபடுத்தினாங்க, கருப்பர்கள் என்பதற்காக. இப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு வெள்ளையர்கள் என்கிற அவர்களுடைய அந்த வாதங்கள் எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு எது நடந்தாலும் ரஃபாவினுடைய தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படாத பட்சத்தில் ஐரோப்பிய யூனியன் தடை விதிக்கும் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கு அது பாரிய பின்னடைவை கொண்டு வந்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐரோப்பிய யூனியன்ல கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்கிறது. அந்த 27 நாடுகளில் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு பக்கபலமாக ஒத்துதக்கூடிய நாடுகளாக இருந்து வருகிறது. ஆனால் ஐரோப்பிய யூனியனாக இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படுகிற பட்சத்தில் டென்மார்க் மட்டுமில்லை, ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அதற்கு சரண்டர் ஆக வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஒரு நிலையும் விரைவில் ஏற்படுவதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வார்னிங் பண்ணிட்டாங்க, அடுத்ததற்குரிய ஏற்பாடுகளை தான் பண்ணுவாங்க. வார்னிங் பண்றதே சாதாரண விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம்தான், நீங்கள் காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ் கைவிடவே இல்லை. நம்ம கண் பார்வைக்கு இவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்களே என்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய இறுதி முடிவு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக வேண்டும். எனவே அங்கே மக்கள் 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் அவர்கள் இணை வைக்காதவர்களாக இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், வேறு எதற்கும் எவரிடத்திலும் கையேந்த மாட்டோம் என்கிற அழகான தூய்மையான இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில் இருக்கிற பட்சத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னவென்றால் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். எனவே அவர்கள் உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி அடைகிறார்கள் என்கிற நிலை உருவாக்கப்படும். இதே நேரத்தில் இந்த உலகத்திலே அவர்களுடைய மரணத்தினூடாக பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய பிரார்த்தனையை நாம் தொடர வேண்டும், அதை நிறுத்தக்கூடாது. அதுவெல்லாம் இப்படியான நிலைகளை தோற்றுவிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய யூனியனே பொருளாதார தடை விதிப்போம் என்கிற எச்சரிக்கையை இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஹமாஸ் சார்பாக ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர், லெபனானிலிருந்து ஹமாஸினுடைய செய்திகளை வெளியிடக்கூடிய ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ரஃபா மீதான உங்களுடைய தாக்குதல்கள் தொடருமாக இருந்தால், நீங்கள் யுத்தத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தால், உங்களுடைய கைதிகள்
பிணங்களாகத்தான் திரும்பி வருவார்கள், சில நேரங்களில் உங்களுக்கு பிணங்களும் கிடைக்காமல் போகலாம் என்று சொல்லி இன்றைக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஹமாஸ் விடுத்திருக்கிறது. உங்க ஆக்களை உயிரோட எடுக்கணும்னா எங்க ஆக்களை நீங்க கொல்றதை நிறுத்தணும், அப்பாவிகள் மீதான தாக்குதலை நிறுத்தணும், உங்க ஆக்களுடைய பிணங்களாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா ரஃபா அட்டாக்கை நீங்க உடனடியாக நிறுத்தணும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிணங்களைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். சில நேரங்களில் உங்களுக்கு பிணங்கள் கூட கிடைக்காமல் போகலாம். எனவே நீங்கள் ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இன்றைய தினம் கடுமையான எச்சரிக்கையை ஹமாஸ் சார்பாக ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் வார் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது காசாவில் ஜபாலியா பகுதிகளில் தான் உச்சகட்ட மோதல் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் 19க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 19 மெர்காவா டேங்குகள் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பல பகுதிகளிலும் இன்றைக்கும் சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. பின்னால் வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படியான நேரத்தில் தான் ஜபாலியா அகதி முகாமை பாதுகாக்கிற பணியில் இஸ்ரேலிய படை நினைத்ததை போல ஹமாஸினுடைய ஒரு பெட்டாலியன், ஒரு படைப்பிரிவு அங்கே இல்லை. ஹமாஸ் சார்பாக மாத்திரம் கிட்டத்தட்ட 3 பெரும் படைப்பிரிவுகள் ஜபாலியாவிலே சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு. என்னன்னா ஏதோ 10 பேர் நிற்பாங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு உள்ளேயும் வந்தாங்க. அது மாதிரி ஜபாலியாவில் நம்ம அடித்து தூக்கிடுவோம் நினச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க. இன்றைக்கு நமக்கு தெரியும் 18வது நாளாக ஜபாலியாவிலே ஒவ்வொரு நாளும் 300-400 என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினரை பெட்டிகளில் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய சுதந்திர இராணுவம். அது மட்டுமல்லாமல் நமக்கு தெரியும் நேற்றைய தினம் 2 நாட்களாக கிட்டத்தட்ட 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணியும் இருக்கிறார்கள், உயிரோடு பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய ஹமாஸ் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கைது செய்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மிக பெரும் குற்றவாளிகள். எங்களுடைய ஷூவினுடைய எங்களுடைய செருப்புகளின் அடையாளம் உங்களுடைய ஜியோனிச ஆக்கிரமிப்பு படையின் கன்னத்தில் இருக்கிறது என்று அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய செருப்பின் அடையாளம் உங்கள் படைகளின் கன்னத்தில் இருக்கிறது என்றால் மிரித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உங்க படையை போட்டு சுக்கு நூறாக்கிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு முழுமையான எச்சரிக்கையை ஹமாஸ் விடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஜபாலியாவில் ஹமாஸுடைய மட்டுமே 3 பட்டாலியன்ஸ் பெரும் படைப்பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவல்லாமல் உமர் அல் காசிம் படைப்பிரிவு இயங்குகிறது. சலாஹுத்தீன் அய்யூபி படைப்பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது. அல் குதுஸ் படையணி ஆல்ரெடி களத்திலே களமாடி கொண்டிருக்கிறார்கள். அல் அக்ஸா படைப்பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது. ஃபத்தாஹினுடைய படைப்பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது. இப்படி பல படைப்பிரிவுகளும் ஜபாலியாவிலே இஸ்ரேலிய படையினரை விரட்டி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுதந்திர வேட்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்பு மிக துல்லியமாக அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அல் குதுஸ் படையணி மிக முக்கியமான சில செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே ஜபாலியா பகுதிகளிலே நடக்கக்கூடிய இந்த தாக்குதலில் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 13க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வாகனங்களை அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 19க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 13க்கும் மேற்பட்ட ராணுவ வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் வடக்கு காசா, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா பகுதிகளில் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் பிரிகேடும் இணைந்து மேலும் பல தாக்குதல்களை 2 பேரும் சேர்ந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தனியாக நடத்தின தாக்குதல் ஆரம்பத்தில் சொன்னாங்க, பின்னாடி சொல்றாங்க சேர்ந்து பல தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம் ட்ரோனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் என்னன்னா, லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு 100கணக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும்
கடந்த கிட்டத்தட்ட 7 மாதம் தாக்குதல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு லிஸ்ட்டு வரலை. அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்டுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கஃபர் கலீலி, அப்பர் கலீலி, ஹகோஷிரும் என்கிற ஒரு நகரம், இஸ்ரேலிய நகரங்கள் இதெல்லாம், அதே போன்று தஃப்னா என்கிற ஒரு நகரம், அதே போன்று தெல்ஹாய் என்கிற ஒரு நகரம், கிரியாத் ஷெமோனா, மிஸ்கேவ் என்கிற ஒரு நகரம், அதே போன்று மார்கலிட் என்கிற ஒரு நகரம், மாயான் என்கிற ஒரு நகரம், அதே போன்று மனாரா பகுதி, மெட்டுல்லா, கஃபர் யுவால் என்கிற பகுதிகள், இப்படி பல நகரங்கள். இதெல்லாம் அந்த நார்த்து இஸ்ரேலுடைய, வடக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரங்கள் மீது இன்றைக்கு பொறியலை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்த ஊர்களுடைய லிஸ்ட்டை போட்டு ஆமாம் இந்த பகுதிகளில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆபத்து, ராக்கெட் வருகுது, எல்லாரும் படுத்துக்க, கீழே விழுந்துக்க, அப்படியே இருந்த இடத்துல இருந்துக்க, வெளியே வந்துடாதடா என்று சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளை தி இஸ்ரேலி டைம்ஸும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி இன்றைக்கும் சரவெடியான தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹூதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விகளும் மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூதிகள் இன்றைய தினமும் யமனுடைய கடற்கரையில் இருந்து செங்கடலில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். UKMTO என்கிற கடல்சார் பாதுகாப்பு ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய தினம் ஏடன் வளைகுடாவோடு இணைக்கிற பாபல் மந்தப் ஜலசந்திக்கு அருகிலே இன்றைக்கு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் வந்த கப்பல் கடுமையாக சேதமடைந்திருப்பது மட்டுமல்லாமல் கப்பலில் இருக்கக்கூடிய குழுவினர் பாதுகாப்பு இருக்கிறார்கள். கப்பலுடைய பின்பகுதி, டேங்கர் பகுதி தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. அதனால் கப்பலுக்குள் தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக கப்பல் அடுத்த அருகில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நேற்று 3 கப்பல், இன்றைக்கு ஒரு கப்பல், தொடர்ந்து அவர்கள் கப்பலை அழித்து நொறுக்குகிற காரியத்தை செய்து வருகிற அதே நேரம் ஹூதிகளுடைய வெளிவிவகார அமைச்சரை சீனாவுக்கு அழைத்து பேசியிருக்கிறது சீனாவினுடைய அரசாங்கம். சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி என்கிறவர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்விலே யமனுடைய வெளியுறவு அமைச்சரை அழைத்து பேசியிருக்கிறார். அதிலே அவர் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், செங்கடல் பிராந்தியத்தில் நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். மார்ச் மாதம் நாங்கள் சீனாவினுடைய கப்பல்களை தாக்க மாட்டோம் என்று ஆல்ரெடி அறிவித்திருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு. அதனால் அவர்கள் சீனாவினுடைய கப்பல்களை தாக்குவது இல்லை. சைனாவுக்கான எந்த கப்பல்கள் மீதும் அவங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு தாக்குதல் நடத்தல. ஆனாலும் மொத்தமாக நீங்கள் தாக்குதல் நிறுத்திடலாமே, கட்டளை எல்லாம் கிடையாது, ஒரு கோரிக்கையாக, ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஃபார்மாலிட்டிக்கு, உலகத்தை நம்ப வைப்பதற்கு கூட சீனா சொல்லி இருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்றைக்கும் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவினுடைய சோசியல் ஸ்டடீஸ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் இருந்து வந்த பலஸ்தீன் என்கிற வரைபடம் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பலஸ்தீன் என்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காட்சி என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் என்று காட்டப்படுகிற பகுதி இருக்கிறது. இந்த அதாவது 2024 புக்கில் பார்த்தோம்னா அந்த வார்த்தை கிடையாது, அது தூக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போது வெடித்திருக்கக்கூடிய சர்ச்சையாக இருக்கிறது. ஆனால் இந்த சர்ச்சையை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் சவுதி அரேபியா தொடர்பாக எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இதே நேரத்தில் இணையதளத்தில் இந்த செய்தியினுடைய ஒரிஜினல், இந்த புக்கினுடைய ஒரிஜினல் பகுதிகளை நம்ம தேடிய வகையில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. யாராவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த 2024 சோசியல் ஸ்டடீஸ் பாடத்தினுடைய கிரேட் 9 பேஜ் 15, 17 பக்கங்கள் இருந்தால், இந்த 2 வருடங்கள் 2023, 2024 காலகட்டங்களுடைய பக்கம்
பக்கங்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பி தர முடியும். சில நேரங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிழையான தகவலாக இருந்தால் சவுதி அரேபியா அதை பிழை என்று மறுப்பார்கள் என்று நாம் நம்ப முடியும். இதே நேரத்தில் சரியான தகவலாக இருந்தால் அவர்கள் இதிலும் வாய்மூடி இருப்பார்கள் என்பதிலும் நமக்கு மாற்று கருத்தில்லை. எது எப்படி போனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் அது மாபெரும் துரோகம், மாபெரும் குற்றம் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை, இதுதான் பெரிய விஷயம். காரணம் என்னன்னா, இது ஏதோ ஒரு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நடந்த சம்பவமாக சொல்லப்படவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று உலகமே விரும்பக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் தான் இந்த மாற்றம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது உண்மையா பொய்யா என்கிற எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா வெளியிடவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். பொய்யாக இருந்தால் மறுக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது, உண்மையாக இருந்தாலும் விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பாட புத்தகங்களுடைய பிரதிகள் யாருக்காவது கிடைத்தால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து அனுப்பித்தாருங்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவல் தவறானதாக இருந்தால் அதையும் சொல்வதற்கு தாராளமாக தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு பல வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியும். இது துருக்கி கட்டி கொடுத்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இன்றைய தினம் சராயா அல் குதுஸ் படையணி சார்பாக பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் அவர்கள் இதிலே வெளியிடுகிறார்கள். அதே நேரத்தில் இங்க நாம பார்க்க முடியும், இது அக்ஸா படைப்பிரிவு நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் இதிலே வெளியாகி இருக்கிறது. அவர்கள் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி நடத்தக்கூடிய காட்சிகளைத்தான் இதிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க நீங்க பார்க்க முடியும், இந்த இடத்திலும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சி வெளியாகி இருக்கிறது. அங்கே செல்லக்கூடிய இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளிக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும், ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை சரமாரியாக அழிக்கிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இது ஜெனின்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம். இதில் சவுண்டை நம்ம போட முடியாது. இதில் சவுண்டாக வரக்கூடிய வீடியோவை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், யா அபு உபைதா யா அபா உபைதா என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஜெனின்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அபு உபைதாவை அழைத்து, அபு உபைதாவை டெல் அவிவை அழித்து நொறுக்குங்கள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்திலே இளைஞர்கள் சப்தமிடக்கூடிய காட்சி தான் ஜெனினிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெனின்ல நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. அபு உபைதா எவ்வளவு செல்வாக்கு மிக்க மனிதராக காசாவுக்குள்ளும் உருவெடுத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இது மாறி இருக்கிறது. சர்வதேச மட்டத்திலே அபு உபைதா பெரும் செல்வாக்குடைய நபராக மாறியிருக்கிறார். கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதாவை அழைத்து, நீங்கள் டெல் அவிவ் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் கோரிக்கை விடுக்கிற வீடியோ தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈலாது துறைமுகம், இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகம் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காட்சி தான் இந்த காட்சி. அதையும் நீங்கள் பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வீடியோவையும் பார்க்க முடியும். இது ஈலாது துறைமுகத்தை நோக்கி ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோனுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுதான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ கஸ்ஸாம் பிரிகேடு வழியாக அல் ஜசீராவிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது என்ன வீடியோ என்று சொன்னால், கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க, இஸ்ரேலிய ட்ரோன். அந்த ட்ரோன்ல பதிவு செய்யப்பட்டிருந்த காட்சி இது. அதாவது காசாவுக்குள்ள எங்க எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்துகிறார்கள், எப்படியெல்லாம் காசாவை அழிக்கிறார்கள் என்கிற காட்சி இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி குறித்த ட்ரோன்ல இருந்து கேப்சர் பண்ணி எடுத்து அதை கொடுத்திருக்கிறார்கள் அல் ஜசீராவுக்கு. ஆனால் இந்த காட்சியினுடைய ஆரம்பத்தில் நீங்க பார்க்க முடியும், மெர்காவா டேங்குக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
பயங்கரவாத ராணுவம் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இது டேங்குக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இந்த காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்க முடியும். டேங்குக்குள்ளே இருக்கிறாங்க. மெர்காவா டேங்க் இது. 4 பேர் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ட்ரோனை ஏவுறாங்க. அந்த ட்ரோன் தான் இந்த வீடியோவை எடுக்கிறது. எவ்வளவு பெரிய அழிவுகளை எல்லாம் காசாவுக்குள்ள அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் மிக துல்லியமாக பார்க்க முடியும். ஒரு முக்கியத்துவம் மிக்க வீடியோவாக அல் ஜசீரா இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ட்ரோன் எடுக்கக்கூடிய காட்சிங்க. பாருங்க காசா எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். முழுவதுமாக எலும்புக்கூடுகளை போன்று காசா காட்சியளிக்கப்படுகிறது. அவ்வளவு அழிவுகள் காசாவுக்குள் நடத்தப்பட்டிருக்கிறது. நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரம் அதைத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ட்ரோன் காட்சியாக பதிவு செய்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் எடுத்து அல் ஜசீராவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இங்க பாருங்க பாலஸ்தீனத்தினுடைய நகரங்கள், பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் எவ்வளவு கொடூரமாக அளிக்கப்படுகிறது என்கிற காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பயங்கரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக இந்த வீடியோ பதிவாகி இருக்கிறது. அதைத்தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், பள்ளி வாயல்கள், மருத்துவமனைகள் என்று ஒன்றையும் விடாமல் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள். அவர்கள் குண்டு தாக்குதல் நடத்தும் போது ட்ரோன்ல அந்த வீடியோக்களை எடுக்கிறாங்க. எடுத்து நாங்கள் எப்படியெல்லாம் அழிக்கிறோம் பாருங்க என்பதை அவர்களுடைய நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்தி ஆதரவு திரட்டுவதற்காக எடுக்கப்பட்டது. இது எது எப்படி போனாலும் அப்பாவிகளை கொன்று குவிக்கிற, அப்பாவிகளுடைய இடங்களை அழிக்கிற இவர்கள் எப்படி இராணுவமாக இருப்பார்கள் என்கிற கேள்விகளும் இங்கு எழுந்து கொண்டு இருக்கிறது. இப்படி இன்றைக்கு பல வீடியோக்களை சராயால் குதுஸாக இருக்கலாம், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடாக இருக்கலாம், உமர் அல் காசிம் படைப்பிரிவாக இருக்கலாம், சலாஹுதீன் அய்யூபி படைப்பிரிவாக இருக்கலாம், இப்படி பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக போராடுகிற சுதந்திர இராணுவத்தினுடைய பல படைப்பிரிவுகளும் வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்றவர்களாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே அதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே மட்டுமே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கோரிக்கைகளை முன்வையுங்கள். இதே நேரத்தில் இரண்டாவதாக நாம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப முடியும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக கோரிக்கை வைப்பதற்கு மறந்து விடாதீர்கள். இந்த 2 வழிகளை தவிர வேறு எந்த வழிகளிலும் நாம் எதையும் முயற்சி செய்யக்கூடாது. இஸ்லாம் அதற்கான எந்தவித வழிமுறைகளையும் நமக்கு காட்டவில்லை. வேறு விதமான வழிமுறைகளை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், சுதந்திர தேசமாக பாலஸ்தீனம் விரிவடைய வேண்டும் என்பதுதான் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதத்திலே குர்பானி பலிப்பிராணிகளை அறுத்து ஏழைகளுக்கு வழங்குகிற நற்பணியை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கையிலும் நாம் கடந்த காலங்களில் ரமதானில் செய்த சேவைகளை போன்று இம்முறையும் குர்பானி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இலங்கை ரூபாய்களில் 37,000 ரூபாய்கள் ஒரு பங்குக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குர்பானியிலே இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் உதவுகிற இந்த செயல்பாடுகள் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட இருக்கிறது. எனவே அதற்கான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவர்களாக உங்களால் முடிந்த உதவிகளை இதற்காகவும் வழங்க முடியும் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டீர்களா? இதோ ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அடுத்த இலக்கு என்ன? அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கப் போகிறது. அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2 நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 திகதிகளில் ஒரக்கா போல நியூ ஃபாக்ஸ் ஹில் ரிசோர்ட்டில் நடைபெறும். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும். பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0764587434. Rise Up Academy. If you can dream it, you can do it.